எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் 2024 டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐஎன்பிசி எக்ஸாம் 2024 ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 1. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, தமிழ்நாட்டில் தோன்றிய மிக பழமையான ஒரு சிகிச்சை முறை எது? தமிழ்நாட்டில் தோன்றிய மிக பழமையான சிகிச்சை முறை சித்த மருத்துவம். சித்த மருத்துவம். இரண்டாவது கேள்வி, பாஸ்டியர் முறையை கண்டுபிடித்தவர் யார்? பாஸ்டியர் முறையை கண்டுபிடித்தவர் லூயி பாஸ்டியர். லூயி பாஸ்டியர். மூன்றாவது கேள்வி, தாவரங்கள் பகலில் ஒளிச்சேர்க்கையின் போது கரியமில வாயுவை உள்ளே எடுத்துக்கொண்டு எதை வெளிவிடுகின்றன? தாவரங்கள் பகலில் ஒளிச்சேர்க்கையின் போது கரியமில வாயுவை உள்ளே எடுத்துக்கொண்டு எதை வெளிவிடுகின்றன? உயிர் வளி, அதாவது ஆக்சிஜன். நான்காவது கேள்வி, கீழ்கண்ட ஆடு வகைகளில் எது நமக்கு உரோமத்தை தருகிறது? லாமா. லாமா. மல்பெரி பட்டுப்புழுக்களின் இளம் உயிரி கூடுகளிலிருந்து பெறப்படும் பட்டு இலையே மிகச்சிறந்த பட்டு இலை என கருதப்படுவது. மல்பெரி பட்டுப்புழுக்களின் இளம் உயிரி கூடுகளிலிருந்து பெறப்படும் பட்டு இலையே மிகச்சிறந்த பட்டு இலை என கருதப்படுவது. கக்கூன். கக்கூன். இந்தியாவின் மிக தொன்மையான தொழில்களில் ஒன்று பட்டுப்புழு வளர்ப்பு. இந்தியாவின் மிக தொன்மையான தொழில்களில் ஒன்று பட்டுப்புழு வளர்ப்பு. அடுத்து ஏழாவது கேள்வி, உலகின் பட்டு உற்பத்தியில் இந்தியாவின் இடம்? இரண்டாவது இடம். இரண்டாவது இடம். இந்தியாவில் முட்டை உற்பத்தியை அதிகப்படுத்த மேற்கொள்ளப்படும் புதிய அறிவியல் நடைமுறை புரட்சியின் பெயர்? இந்தியாவில் முட்டை உற்பத்தியை அதிகப்படுத்த மேற்கொள்ளப்படும் புதிய அறிவியல் நடைமுறை புரட்சியின் பெயர் வெள்ளி புரட்சி. வெள்ளி புரட்சி. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வரையாடு. வரையாடு. தமிழ்நாட்டில் கோழிப்பண்ணை தொழிலில் புகழ்பெற்று விளங்கும் இடம் எது? தமிழ்நாட்டில் கோழிப்பண்ணை தொழிலில் புகழ்பெற்று விளங்கும் இடம் எது? நாமக்கல். நாமக்கல். தமிழ்நாட்டில் பட்டு உற்பத்தி செய்யப்படும் முக்கிய இடங்களில் தவறானது. மல்லூர். மல்லூர். பட்டுக்கூட்டிலிருந்து இலைகளை பிரித்தெடுக்கும் முறையின் பெயர்? பட்டுக்கூட்டிலிருந்து இலைகளை பிரித்தெடுக்கும் முறையின் பெயர் சுருளுதல். சுருளுதல். கீழ்கண்டவற்றுள் எது குறைவதால் எலும்பு மற்றும் பல் சிதைவு ஏற்படுகிறது? கீழ்கண்டவற்றுள் எது குறைவதால் எலும்பு மற்றும் பல் சிதைவு ஏற்படுகிறது? இதுக்கு சரியான விடை கால்சியம். கால்சியம். கீழ்கண்டவற்றுள் எது குறைவதால் இரத்த சோகை ஏற்படுகிறது? கீழ்கண்டவற்றுள் எது குறைவதால் இரத்த சோகை ஏற்படுகிறது? இரும்பு. இரும்பு. கீழ்கண்டவற்றுள் எது குறைவதால் முன்கழுத்து கழலை ஏற்படுகிறது? அதாவது தைராய்டு எனப்படுகின்ற முன்கழுத்து கழலை எது குறைவதால்
ஏற்படுகிறது. அயோடின் அயோடின். கீழ்கண்டவற்றுள் எது குறைவதால் மலட்டுத்தன்மை ஏற்படுகிறது? கீழ்கண்டவற்றுள் எது குறைவதால் மலட்டுத்தன்மை ஏற்படுகிறது? இதுக்கு சரியான விடை வைட்டமின் இ. வைட்டமின் இ. தோலினை சேதப்படுத்தாமல் கம்பளியை எடுக்கும் இந்த புதிய முறைக்கு பெயர். தோலினை சேதப்படுத்தாமல் கம்பளியை எடுக்கும் இந்த புதிய முறைக்கு பெயர் பயோக்ளிப். பயோக்ளிப். இலைகளின் ராணி. இலைகளின் ராணி. தூயப்பட்டு. தூயப்பட்டு. அரக்குப்பூச்சி சுரக்கும் ஒரு வகை பிசின் எது? அரக்குப்பூச்சி சுரக்கும் ஒரு வகை பிசின் எது? அரக்கு. ஒட்டுண்ணிகளில் தவறானது எது? ஒட்டுண்ணிகளில் தவறானது எது? இவை அழுகிய கரிமப் பொருள்கள் நிறைந்த வளர்தளத்தில் வளர்கின்றன என்பது தவறான ஒன்று. அடுத்து 21. சிக்கலான மூலக்கூறுகளால் ஆன உணவினை நொதிகளின் உதவியால் சிதைக்கப்பட்டு எளிய மூலக்கூறுகளாக மாற்றுகின்ற நிகழ்ச்சி எது? சிக்கலான மூலக்கூறுகளால் ஆன உணவினை நொதிகளின் உதவியால் சிதைக்கப்பட்டு எளிய மூலக்கூறுகளாக மாற்றுகின்ற நிகழ்ச்சி எது? செரித்தல். செரித்தல். சிறுகுடல் நீண்ட குழாயின் நீளம். சிறுகுடல் நீண்ட குழாயின் நீளம் 7 மீட்டர். 7 மீட்டர். உணவு மண்டலத்தில் உள்ள உணவானது அனைத்து செரிமான நிலைகளையும் கடக்க சராசரியாக எடுத்துக்கொள்ளும் நேரம் எது? 24 மணி நேரம். 24 மணி நேரம். பற்களின் எண்ணிக்கையில் தவறானது. பற்களின் எண்ணிக்கையில் தவறானது. கீழ்ப்புற தாடை பற்கள் 25. கீழ்ப்புற தாடை பற்கள் 25 என்பது தவறானது. மீதி 3 சரியானது. பால் பற்கள் 20, நிலைத்த பற்கள் 32, மேல் தாடை பற்கள் 16. பற்களில் அதிக அளவு உள்ள ஒரு வகையான கார்போஹைட்ரேட் செல்லுலோஸ். செல்லுலோஸ். மன்னிக்குவது புட்களில். புட்களில் அதிக அளவு உள்ள ஒரு வகையான கார்போஹைட்ரேட் செல்லுலோஸ். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது டிஎன்யூஎஸ்ஆர்பி SINPC எக்ஸாம் 2024 ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 1க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.